ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது ஒவ்வொரு நாளும் பல மிருகங்களை துரத்தி வேட்டையாடி தின்று வந்தது. இதனைக் கண்ட மற்ற மிருகங்கள் பயத்துடன் வாழ்ந்து வந்தன. இப்படி தினமும் பல மிருகங்களை ஒவ்வொரு நாளும் கொல்வதால் எங்கே சிங்கம் நம்மையும் கொன்றுவிடுமோ என்ற பீதியிலேயே எல்லா மிருகங்களும் இருந்தன. இதனால் எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து முடிவு ஒன்றை எடுத்தன. சிங்கத்தை எதிர்த்து போராட முடியாது என்பது எல்லா மிருகங்களுக்கும் தெரியும். எல்லா மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து சிங்கராஜாவிடம் சென்றன. சிங்கராஜாவே, நீங்கள் ஒரு நாளில் பல மிருகங்களை வேட்டையாடி உண்பதால் பல மிருகங்கள் இறக்கின்றன. இப்படியே தினம் நீங்கள் வேட்டையாடினால் எல்லா மிருகங்களும் இறந்துவிடும். பின்பு உங்களுக்கும் உணவு தட்டுப்பாடு வந்துவிடும். அதனால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவு ஒன்றை எடுத்துள்ளோம். இது என்னவென்றால், நாங்களே நாள் ஒன்றுக்கு ஒரு மிருகம் என உங்களிடம் வந்து எங்களை இரையாக்கிக் கொள்கிறோம். இதனால் நாங்களும் பயப்பட தேவையில்லை, நீங்களும் உணவுக்காக அலைய தேவையில்லை என்றன அனைத்து மிருகங்களும். இதனை கேட்ட சிங்கத்திற்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. உடனே சம்மதித்தது. பேசியது போல் தினமும் ஒரு மிருகம் என சிங்கத்திற்கு இரையாக சென்றன. இதுபோல் தினமும் ஒரு மிருகம் சிங்கத்திற்கு இரையாக சென்றது. ஒரு நாள் முயலின் முறை வந்தது. முயலுக்கு சிங்கத்திற்கு இரையாக விருப்பமில்லை. என்ன செய்வது என்று யோசித்தது. நீண்ட நேரமாகியும் முயல் வராததால் சிங்கம் பெரும் கோபத்துடன் இருந்தது. முயல் தாமதமாக சிங்கத்திடம் வந்தது. சிங்கம் ஏன் இவ்வளவு தாமதம் என்று முயலிடம் கோபமாக கர்ஜித்தது. முயல் உடனே, சிங்கராஜா, தயவுசெய்து கோபப்படாதீர்கள். வரும் வழியில் உங்களை விட பெரிய சிங்கம் ஒன்றை பார்த்தேன். அது என்னை பிடித்து சாப்பிட பார்த்தது. நான் பதுங்கி இருந்துவிட்டு இப்பதான் வருகிறேன் என்றது. என்னது, என்னை விட பெரிய சிங்கம் இந்த காட்டில் இருக்கிறதா என்று இருமாப்புடன் கேட்டது. அதற்கு, ஆம் சுவாமி, வாருங்கள், நான் அழைத்துச் செல்கிறேன் உங்களை என்று சிங்கத்தை அழைத்துச் சென்றது. ஒரு கிணற்றை காட்டி இதற்குள் தான் அந்த பெரிய சிங்கம் இருந்தது என்று கூறியது. இதனை நம்பிய சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. அப்போது சிங்கத்தின் நிழல் வேறொரு சிங்கம் இருப்பது போல் கிணற்றுக்குள் தெரிந்தது. சிங்கம் உடனே கோபத்துடன் கர்ஜித்தது. பிம்பமும் கர்ஜித்தது. உடனே சிங்கத்திற்கு ஆத்திரம் பொங்கியது. இதோ பார், உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று கூறி கிணற்றுக்குள் பாய்ந்தது. சிங்கம் கிணற்று நீரில் மூழ்கி மாண்டது. முயலின் சமயோதித புத்தியால் மிருகங்களும் காப்பாற்றப்பட்டது. பயமின்றி மகிழ்ச்சியுடன் மற்ற மிருகங்களும் அந்த காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.